மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் சமீபத்தில் ஒரு அதிமுக மேடையில் பேசினதை கேட்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வருகிற சட்டப்பேரவை தேர்தல் ஒரு ரெனிவல் மாதிரி தான், அதாவது ஆட்சியை புதுப்பிக்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. கேட்போம். நிறைய பேர் நான் முதலமைச்சர் ஓடுறா. தலைமைச் செயலகத்தில் ஒரு போர்டு போடும். மளிகை கடையில மற்றபடி கடையில போடுவாங்க, வேலை காலி இல்லை அப்படி. அதே மாதிரி சென்னையில கோட்டையில அந்த முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு, முதலமைச்சர் வேலை காலி இல்லை அப்படின்னு போட்டு, இந்த மாதிரி இந்த வெட்டாளிகள்லாம் லைட்டு போட்டு வச்சிருக்கிறதில்ல, இந்த மாதிரி லைட் போட்டா இதெல்லாம் பார்ப்பா. ஓஹோ, காலிங்க சுத்திட்டு இருக்கோம். பல பேர் அங்க வேலை காலின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் சுத்திட்டு இருக்கா. நான் மேற்கொண்டு சொன்னேன், குளிர்காலத்திலேயே இப்படி தலையை பிச்சுக்கிட்டு அலையிறானோ, எலெக்ஷன் கோடை காலத்துல எல்லாம் வரப்போகுது. இவர்கள் நிலைமை என்ன ஆகுது? இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காப்பகம் கட்டித்தான் நாம ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டும். வேறு என்ன செய்ய முடியும் என்று நான் சொல்றேன். ஆகையினாலே இந்த தேர்தல் என்பது நம்மை பொறுத்தவரை ரினியூவல், புதுப்பிப்பது. லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறோம், அப்புறம் போய் புதுப்பிக்கிறேன். அது போல 5 நாடுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்பது அரசியல் சட்டத்திலே வருகிறது. ஆகவே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஐயா, மீண்டும் எங்களுக்கு உத்தரவு தாருங்கள், தொட்ட பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு, விட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவு தாருங்கள் என்று பொதுமக்களிடத்திலே ரினியூவல் பண்ணுகிறோமே தவிர, புதுப்பிக்கின்றோமே தவிர, எங்களுக்கு இந்த தேர்தல் என்பது இதுதான். ஆகவே முதலமைச்சர் வேலை காலி இல்லை, தயவு செய்து அவனும் நாம் வேலையை போனோம். இது திமுகவும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்த என்ன ஆகும்? தினம் படம் நிறைய இருக்கு, அதனால பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. முதலமைச்சரை பார்க்க முடியல. ஐயா, ஒன்னதான் திருவாரூர் ஜெயிக்க வச்சாங்கல்ல எம்எல்ஏவா, நீ போய் சட்டசபையில் உட்காந்தா பார்க்க முடியாது முதலமைச்சரை. என்ன எங்களுக்கு காது குத்துற? நானே எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த பொழுது மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள். ஒரு முதலமைச்சர் தான் என்ன வந்தாலே பொறுப்புள்ளவர்கள் போய் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம், யாரையும் பார்க்கலாம். அது வந்து கஷ்டம் இல்லை. போறவன் வரவெல்லாம் நான் பார்க்கணும் முடியுமா? 7.5 கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டில் எல்லாரும் நான் போய் முதலமைச்சரை பார்க்க முடியுமா? நான் வேடிக்கையாக சொல்லுவது, வாதத்திலே இருக்கிற வெண்ணிலா